அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்க்குறீங்கன்னா மறுபடியும் நம்மளோட எல்லா பூசணிக்காய்ங்களுங்க வெஜிடபிள் வேஸ்ட்லேருந்து போட்டது மறுபடியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 2 காய் நம்மளுக்கு ரெகுலராக கொடுக்குறாங்க. இது க்ரீன் ஆப்பிள் நல்லா வளர்றாங்க. இப்போ வாழை வந்து மறுபடியும் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் வளர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளரி ஒன்று இருக்காங்க, தூரத்தில் காமிக்கிறோமாங்க. அதுவும் நம்ம அறுவடை பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள் கத்தரிக்காயில் எந்த ஒரு இலையுமே இல்லைங்க, எல்லாமே காய்ச்சி முடிச்சுட்டாங்க. இதோ லாஸ்ட்டு காய் பாருங்கள் தொங்கிட்டு இருக்காங்க, இலையே இல்லைங்க. கத்தரி செடியில் நான் விதை போட்டிருக்கேங்க. செடியெல்லாம் இப்போ தனித்தனியாக எடுத்து வைக்கணும். இது பாருங்கள் கொத்தவரங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. செடி இல்லைங்க, மரமுங்க. அந்த அளவுக்கு ஹைட்டாக வளர்ந்து பாருங்கள். எவ்வளோ ஹைட்டு நீங்களே பாருங்கள். ஹைட்டு மேலே போய் வளைஞ்சு 3 தடவை வளைஞ்சிட்டாங்களுங்க. எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்கள். காய் இன்னும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இப்போ எனக்கு அதிசயமாக இருக்குங்க இந்த கொத்தவரங்காயை பார்க்கும்போது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்க இந்த வெள்ளரியை நம்ம அறுவடை பண்ணலாங்க. வெள்ளரியை பொறுத்த வரைக்கும் நான் சீசனே இல்லைங்க. எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் விதை போட்டு அந்த கொடியை வளர்த்துறேங்க. எனக்கு காய் கிடைக்குது. மழையாக வெயிலாக நம்மளுக்கு காய் வேணும்னா நம்ம கொடியை ரெடி பண்ணிவிட்டு காய் எடுக்க வேண்டியதான். தேங்க்யூ.